வெறும் 100 ரூபாய்க்கு இந்த பொங்கலுக்கு வந்து கார் கொடுக்க போறாங்க. 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கார் நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 100 ரூபாய்க்கு ரெண்டு கார் சேர்த்து வெறும் 2,25,000 ரூபாய். மாருதி ஸ்கார்பியோ பிளஸ் ஒரு 800, அதுவுமே FC 5 வருஷம் கரண்ட்ல, இது FC 5 வருஷம் கரண்ட்ல இருக்குது. இந்த கார் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி ஃப்ரீயா கொடுத்துறாங்க. என்னன்னா சொல்றீங்க? கார் எடுத்தா ஸ்கூட்டி ஃப்ரீயா போட்டுருக்கீங்கன்னா 2,90,000 கொடுத்துறாங்க. ரெண்டையும் சேர்த்து ஸோ ஒரு கார் வாங்கினா ஒரு பைக் ஃப்ரீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஒரே ஓனர்ல ஒரு வண்டி, ஒரு ஓனர் வண்டி 1 லட்ச ரூபாய்க்கு. ஏசி கண்டிஷன் எல்லாமே ஜம்முன்னு இருக்குங்க. பாத்தீங்கன்னா நீ மார்க்கெட்ல 1.5 லட்ச ரூபாய்க்கு நம்ம 1,30,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். வண்டி சூப்பரா இருக்குன்னு வெறும் 1,30,000 ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர் வண்டி. 2,20,000 ரூபாய்க்கு 7 சீட் கார் லோ பட்ஜெட்ல நான் தரேன். ஸ்விஃப்ட்டுங்க டீசல் வேரியண்ட்டுங்க. இது 2017 ஒரே ஓனர். ஜெட்டி ஆப்ஷனலுங்க. 2010 மாடலுங்க. 2,25 கொடுத்தாப்போ அது பிக்சர் கிடையாது, நேர்ல வாங்க பண்ணி தரோம். அதுல இருந்து கம்மி பண்ணி தரோம். இந்த வண்டி என்ன பிரைசிங் வருது? 2011 மாடல் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 2 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்னா நம்ம அவ்வளவு கோட் பண்ணல. 2,10,000 கொடுங்க, அது பிக்சர் கிடையாது, நேர்ல வாங்க பேசி எடுக்கலாம். ஸ்விஃப்ட் டீசல் வேரியண்ட்டுங்க. 2014 ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கு. கோயம்புத்தூர் நம்பரு. வெல்கம் டு தி வீடியோ. நான் கார்பரேட் தமிழன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய பெருமாநல்லூர்ல தாங்க இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டீம் கார்ஸ்ல தாங்க இருக்கோம். நீங்க ஆல்ரெடி டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க, வெறும் 100 ரூபாய்க்கு இந்த பொங்கலுக்கு வந்து கார் கொடுக்க போறாங்க. கூட நம்ம அண்ணன் இருக்காங்க. அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு ஸ்பெஷல் பண்ணி நம்ம கார் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் ஆஃபர் ஒரு கார் கொடுத்தோம். அந்த தீபாவளிக்கு 100 ரூபாய்க்கு ஒரு கார் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் கார் வந்து திருநெல்வேலிக்கு விழுந்துச்சு, ரெண்டாவது கார் பாண்டிச்சேரிக்கு விழுந்துச்சு. இப்போ 3ஆவது டைம் நம்ம பொங்கல் ஆஃபர் பண்ணி 100 ரூபாய்க்கு கார் கொடுக்குறோம். குழுக்கல்ல தான் ஒரு டோக்கன் வந்து 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு நீங்க டோக்கன் பண்ணி கீழே பார்த்தே நம்பர் வரும் பாருங்க. அதுல ஜிபே 2 நம்பர் ஒரே நம்பர் தான். அது 100 ரூபா. ஒரு ஆள் எத்தனை டோக்கன் போட்டுக்கலாம். ஒரு டோக்கன் 100 ரூபாய், எத்தனை டோக்கன் போட்டுக்கலாம். அந்த நம்பருக்கு ஜிபேல போன்பேல உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி தனியா இருக்கும். அதை வாட்ஸ்அப் பண்ணும்போது ஊரு பேரு மொபைல் நம்பர் கண்டிப்பா டைப் பண்ணி அனுப்புங்க. நிறைய பேர் அதை சேவ் பண்ணிடுறாங்க. ஹாய்னு போட்டு அனுப்புறாங்க. காசு அனுப்பி விட்டுறாங்க. பணத்தை மட்டும் அனுப்பிச்சு விட்டு வெறும் ஹாயின் மட்டும் போடுறாங்க. தயவு செஞ்சு உங்கள் ஊர் பேர் மொபைல் நம்பரு அதை டைப் பண்ணி அனுப்பிச்சா உங்களுக்கு டோக்கன் வரும்போது உங்களுக்கு டோக்கன் வந்துடும். வர 13/1/2025 மதியம் 3 மணிக்கு திருப்பூர் விலாகர் அந்த சேனல் லைவ்ல பார்த்துக்கலாம். நீங்கள் வெளியூர்ல இருந்தால் அங்கே வச்சு பார்த்துக்குங்க. லோக்கல் இருந்தால் நேரடியாக வந்து பார்த்துக்குங்க. லைவாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம் இல்லையா? ஸோ நம்ம சேனல்ல வராதுங்க, திருப்பூர் விலாகர்ன்ற நம்ம அண்ணனோட சேனல் தான். அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 1வது மாதம் 2025 மதியம் 3 மணிக்கு லைவ்ல நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்ததுதான். இந்த தாட்டியும் கொடுக்குறோம். நம்ம அந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தோம், 2வது டைம் கொடுத்து 3வது டைம் கொடுக்குறோம் பொங்கலுக்கு ஆஃபர். இப்போ அந்த கார் நார்மலா தனிப்பட்டு வாங்கினா என்ன மதிப்பு வரும்? அது பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கார் நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள காருங்க 100 ரூபாய்க்கு கிடைக்க போது. அந்த அதிர்ஷ்டசாலி யாரா வேணா இருக்கலாம். கண்டிப்பா 100 ரூபாய்க்கு கார் கொடுக்க போறாங்க. ஸோ மிஸ் பண்ணாம வந்து 100 ரூபாய் ஜிபே பண்ணி காருக்கு புக் பண்ணிக்கோங்க உங்க நேம். அது போல நிறைய கார்ஸ் இருக்குல்ல, கார்ஸ் எல்லாம் பாத்துடலாம். கார்ஸ் கலெக்ஷன் எல்லாம் பாத்துடலாம். அதெல்லாமே பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம்னா டொயோட்டா இன்னோவா பார்க்கலாம். 2006 மாடலுங்க. ஓகே, 2006 மாடலு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க. ஒரே ஓனருங்க. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்குது பாருங்க. டயர் புது பிராண்டட் டயர் தான், நியூ டயர் தான் போட்டிருக்காங்க பாருங்க. 4 டயருமே புதுசு போட்டிருக்காங்க. ஓகே, இது என்ன வேரியன்ட்? பெட்ரோல் டீசலுங்களா? G4ங்க, டீசல் வேரியன்ட். ஆமாங்க. இன்டெல் காமினா இன்டெல் ரொம்ப சுத்தமா இருக்கு. இந்த சீட்டுக்கு ஒரு மட்டும் இந்த லைட்டா ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கு. ஓகே, அதுக்கிட்ட கிழிஞ்சு இருக்குது. பட் மற்றபடி எல்லாம் நீட்டா இருக்கு. இன்டெல் எல்லாம் மத்த எல்லாமே புதுசா தான் இருக்கு. ஆமாங்க, நல்ல தெளிவா இருக்குங்க. வண்டி நல்லா இருக்கு. என்ன பிரைஸ் வருதுன்னா 2006 மாடல் ஒரே ஓனருங்கண்ணா. இது மார்க்கெட் பார்த்தா இன்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு போகுங்க. நம்ம அவ்வளவு கோட் பண்ணல. 5 லட்ச ரூபா தான் கேக்குதுங்கன்னா அதுவும் பிக்சட் கிடையாது, நேர்ல வாங்க பார்த்து பேசிக்கலாம், கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரே ஓனர்ல ரொம்ப நீட்டான வண்டி. 7 சீட்ல ரொம்ப ஹை பட்ஜெட்ல வந்து போகாம லோ பட்ஜெட்ல ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இந்த நீட்டான வண்டி பார்க்க முடியாது. இன்னோவா நீங்க செக் பண்ணி பாத்துங்க. வீடியோவுக்காக நான் சொல்லல, கொஞ்சம் வண்டி ஒரு தெளிவா காமிச்சிக்கங்க. வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட நம்ம ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம்ல. ஓகே, வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுக்க முடியாதவங்க வந்து இப்போ ஒரு முன்மனம் கட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 ரூபா விட்டு 3 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம். 2 ரூபா லோன் கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். முன்மனமா ஒரு 1.5 இருந்தா கூட போதும். 2 பத்தாது இல்ல உங்களுக்கு. 2 ரூபா லோன் பண்ணும்போது 3 லட்ச ரூபா கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 to 2.5 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. சிங்கிள் ஓனர் இருக்கனால கண்டிப்பா வாங்கி கொடுத்துடலாம்.
நல்லா இருக்கு. வண்டி நல்ல கண்டிஷனா தெளிவா வண்டி இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்குங்க. ஒரு துளி ஸ்கிராச்சஸ் இருக்காதுங்க. சூப்பரா இருக்கு. சோ அடுத்து என்ன வண்டினா? அடுத்து ஸ்விஃப்ட் பார்க்கலாம்ண்ணா. ஸ்விஃப்ட்டுங்க டீசல் வேரியண்ட்டுங்க. இது வந்து 2017 ஒரே ஓனர். ஜெட்டி ஆப்ஷனலுங்க. இது டாப் எண்ட் மாடல். சூப்பரா இருக்கு. டுவல் டோன்ல இருக்கு. ஏர் பேக், புஷ் பட்டன், பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துரும். பேக் வைப்பர் எல்லாமே வந்துரும். ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துரும். டாப் எண்ட் மாடலுங்க. 2017 சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து 6 லட்சத்துக்கு போகுது. 640 வேணாம், 6.5 லட்ச ரூபா கொடுங்க, எடுத்து போய்க்கலாம். 6.5 லட்சம் லோன் பண்ணி கொடுத்துறேன். ஒரு லோன் வசதி இருக்கு. லோன் பண்ணி கொடுத்தல ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். ஓகே. டயர் எல்லாம் கூட நல்லா கண்டிஷனா தான் இருக்கு. எல்லாம் புது டயர் தான் போட்டுருங்க. இது என்ன வேரியன்ட்? பெட்ரோலா டீசலுங்களா? டீசல்னா டாப் எண்ட் மாடல். ஜெட்டி ஆப்ஷனல். ஓகே. ஏபிஎஸ், ஏர் பேக், பேக் வைப்பர், புஷ் பட்டன் எல்லாமே வந்துருங்க. எல்லா ஆப்ஷன்ஸோட எல்லாமே டாப் எண்ட் மாடலுங்க. 17 எடுக்கணும்ன்றவங்க வந்து ஒரு தாட்டி இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? தாராளமா செக் பண்ணா எந்த ஒரு வேலையும் கிடையாது. வண்டி தெளிவா இருக்கு. இதுல என்ன ஆப்ஷன்னா பாத்தீங்க, உங்களுக்கு ஒரு இஎம்ஐ ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஃப்ரீயா நானே பண்ணி கொடுத்துறேன். ஓ அப்படிங்களா? ஒரு இஎம்ஐ ஃப்ரீ, ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். சோ அடுத்து அவங்க வண்டி எடுத்து ஒரு மாசம் கழிச்சு இருந்து கட்ட ஆரம்பிச்சா கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இஎம்ஐ நானே கட்டி கொடுத்துறேன். சூப்பர்ண்ணா. அடுத்து என்ன வண்டி பார்க்கலாம்? ஆனா ஸ்விஃப்ட் பாத்துலாங்கண்ணா. டீசல் வேரியன்ட். ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கு. கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனருங்க. ஓகே. VDI டீசல் வேரியன்ட். டயர் இதுமே நல்ல புது டயர் தான் போட்டுருக்குங்கண்ணா. பிராண்டட் டயர் தான் போட்டுருக்குதுங்க. வண்டி ரொம்ப தெளிவா இருக்குண்ணா. இன்டீரியர் பாருங்க. இதுலயே ஒரு துளிக்கு ஸ்கிராச்சஸ் பார்க்க முடியாதுங்க. ஓகே. இன்டீரியர்லாம் நீட்டா இருக்குங்கண்ணா. ரிவர்ஸ் கேமரா எல்லாம் வந்துருங்க. எல்லா ஆப்ஷன்ஸோடயுமே இருக்கு. நல்லா தெளிவா இருக்குங்க. எக்ஸ்ட்ரா வந்து குஷனிங்காக இது போட்டுருக்காங்க. ஆமா போட்டுருக்காங்க. சாங் ப்ளே பண்றதுக்கு செட் எல்லாமே வந்துருது. இந்த வண்டி நீ மார்க்கெட்ல பார்த்தா 5 லட்ச ரூபாய்க்கு போகுதுண்ணா. நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,75,000 கேக்குதுண்ணா. ஓகே. அது பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க, ஒரு இஎம்ஐ ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். ஸ்விஃப்ட்லயே வந்து 2-3 ஸ்விஃப்ட் வச்சிருக்காங்க. 5 வண்டி இருக்குண்ணா. 5 வண்டி இருக்கு. பாத்துறலாம். எல்லா ஸ்விஃப்ட்லயே ஒரு 5 வண்டி இருக்கு ஆப்ஷன். ஆமா, ஒன்னு அட்வான்ஸ் ஆயிச்சு. இப்ப 4 வண்டி பாத்துறலாம். 4 வண்டி இருக்கு. பாத்துறலாம். பார்க்க போறது ஸ்விஃப்ட்ங்க. சேம் அதேதாங்க. 2014 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. ஓகே. இது வந்து டீசல் வேரியன்ட்ல, அதாவது வந்து LDI பேசிக் மாடல் வந்து மிடில் வேரியன்ட் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. கன்வெர்ட் ஆயிருக்கு. ஆமாங்க. பவர் விண்டோ ஆல்டர் பண்ணி போட்டுருக்காங்க. அலைவில் போட்டுருக்காங்க. கம்பெனி அலை தான் போட்டுருக்காங்க. டயர் புது டயர் தான் போட்டுருக்குங்கண்ணா. ஓகே. 14 2 ஓனருங்கண்ணா. டீசல் வண்டி. இன்டீரியர் நீட்டா இருக்குமா காமிங்க. இதுமே டச் ஸ்கிரீன் செட், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே போட்டுருக்காங்க. ஓகே. நார்மல் ஒரு பேஸ் வேரியன்ட்ல இருந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆமா பண்ணிருக்காங்க. மிடில் விண்டோ அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஓகே. நல்ல குஷனிங்மே சூப்பரா இருக்கு. நல்ல ஃபேப்ரிக்ல போட்டுருக்காங்க. இது நம்ம கோட் பண்ண பிரைஸ் பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா மார்க்கெட்ல போயிட்டு இருக்குன்னா 475 பண்ணிரலாங்க. அது பிக்சர் கிடையாது. நெகோசியேட் பண்ணிக்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு இஎம்ஐ ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. சூப்பர்ண்ணா. அடுத்து ஸ்விஃப்ட். அடுத்து ஸ்விஃப்ட்ங்க. ஓகே. டீசல் வேரியன்ட் தானுங்க. 2010 மாடலுங்க. சென்னை நம்பர். டயர் 2 டயர் புது டயர் போட்டுருக்கீங்கன்னா. LDI இது ஆப்ஷனல். LDI வந்து VDI கன்வெர்ட் பண்ணிருக்காங்கண்ணா. ஓகே. வண்டி தெளிவா 2 டயர் புதுசு போட்டுருக்கேன். இன்டீரியர் காமிங்கண்ணா. பாத்துறோம் வாங்க. ஓனர் மட்டும் 3 ஆயிருச்சுங்க. பட் வண்டி நல்லா இருக்கும். நல்ல குவாலிட்டியா இருக்குங்க வண்டி. ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே போட்டுருக்காங்க. எல்லாமே வந்துருங்க. இது என்ன பிரைசிங் வருதுன்னா? நம்ம கோட் பண்ண பிரைஸ் பார்த்தா வண்டி இன்னைக்கு 3 லட்ச ரூபாய்க்கு போகும். 2010 மாடல். ஓனர் மட்டும் 3 ஆயிருச்சுங்க. நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தா 2,90,000 கொடுத்தலாம். அது பிக்சர் கிடையாது. நெகோசியேட் பண்ணிக்கலாம் வாங்க. இது ஒரு இஎம்ஐ ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. நம்ம மாருதி ஈகோ பார்க்கலாம்னா. அதான் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, போன்லயும் கேட்டிருக்காங்க. 7 சீட்டர் வேணும் சொல்லி கேட்கறாங்க. நிறைய பேர் அதான் கேட்கறாங்க. நம்மளோட மாருதி வேன் இருந்த வேன்லாம் போயிருச்சுங்க. ஒரு 5 வண்டி இந்த வாரமே போயிருச்சுங்க. ஈகோ மட்டும் தான் இருக்குதுங்க. 2010 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குண்ணா. சூப்பரா பல்கா இருக்கு வண்டி. ஆமாங்க. நல்லா ஹைட்டா இருக்கு. நிறைய ஈகோ பாத்துருக்கோம். ஆனா இந்த வண்டி கொஞ்சம் நல்லா ஏதோ பல்கா தெரியுது. நல்லா இருக்குங்க. 2010 3 ஓனர்ல இருக்குண்ணா. 3 ஓனர்ல இருக்குதுங்க. ஓனர் மட்டும் தான் மைனஸ். வண்டி தெளிவா இருக்கு. 4 டயரும் 75% இருக்குண்ணா. டயர் காமி அது தெளிவா இருக்குங்க. டயர்லாம் இன்டீரியர் நீட்டா இருக்குங்க. இன்டீரியர் பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்கு. சீட் எல்லாமே புதுசா போட்டுருக்காங்க. தெளிவா இருக்கு. இந்த வண்டி எவ்வளவு பிரைசிங் பண்றீங்க? மார்க்கெட்ல 240 230 போயிட்டு நம்ம அவ்வளவு கேட்கல. 2,25,000 தான். அதுவும் பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க பேசி. வெறும் 2,25,000 ரூபாய்க்கு 7 சீட்டர் கார் தான். லோ பட்ஜெட்ல நான் தரேன் வாங்க. அது பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க. நெகோசியேட் பண்ணி எடுத்து தரேன் வாங்க. வண்டி நல்லா கண்டிஷனா இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வண்டி பார்த்தலாம் வாங்க. ஹோண்டா i10 பார்க்கலாம்ண்ணா. i10 2010 மாடலுங்க. 3 ஓனர் இருக்குது. அது ஒண்ணுதான் மைனஸ் இதுல. மற்றபடி வண்டி 4 டயரும் புதுசு. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும். 2010 மாடல் மாதிரியே இருக்காது. எதுவுமே இருக்காதுங்க.
கோல்டு கலர்ல நல்லா மின்னுது தக்க தக்கதான்னு. ரொம்ப தெளிவா இருக்கும் வண்டி. டயருமே நல்ல கண்டிஷனா இருக்கு. 4 டயரும் புதுசு போட்டுருக்காங்க. இன்டீரியர்லாம் நீட்டா இருக்குங்க. ஓகே. அந்த கலர் பேஸ்டே சூப்பரா இருக்குங்க. கோல்டு வித் சாண்டல் கலர்ல. ஆமா. நல்லா இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓனர் மட்டும் தான் 3ங்க. 3 ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டி தெளிவா இருக்குண்ணா. ஓகே. ஸோ இது எவ்வளோ ப்ரைஸிங்கண்ணா? இது மார்க்கெட்டில் பார்த்தா 2000 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. நம்ம அவ்வளவும் கேட்கல, 230 கேட்கல, 225 கொடுத்தாப்போ அது ஃபிக்ஸட் கிடையாது. நேரில் வாங்க பண்ணி தரோம். அதுலேருந்து கம்மி பண்ணிக்கலாம். பண்ணி தரோம் வாங்க. இதுக்குமே இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்கலாம்ண்ணா? இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இல்லைங்கண்ணா. இதுக்கு ரெடி கேஷ் தான். ஏன்னா லோ பட்ஜெட்னால. 2013 மேலே தான் இஎம்ஐ பண்ண முடியும். ஓகே. இது லோக்கலில் பண்ணி தான் பண்ணி கொடுக்க முடியும். சூப்பர் அண்ணா. 2005 மாடல் ஹூண்டாய் சாண்ட்ரோண்ணா. ஓகே. சின்ன ஃபேமிலியில் அருமையான காருங்க. குட்டி கார் நல்லா தெளிவாக இருக்கு. டயர்லாம் நல்லா புது டயர் தான் போட்டுருக்குதுங்க. ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 29 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. 29 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. ஓகே. ஓனர்னா? ஒரே ஓனர்னா? ஒரே ஓனர். இன்டீரியர் காமினா. நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. வெறும் ஒரு ஓனர் வண்டி தான். அப்புறம் நல்லா லைட் யூஸ்ல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. இதெல்லாம் தெளிவா இருக்கு. ஒரு ஓனர் கண்டிஷன் இன்டீரியர் நல்லா தான் இருக்குதுண்ணா. ஓகே. இந்த சின்ன ரெஸ்ட் இந்த இங்கே மட்டும் சின்ன ரெஸ்ட் மட்டும் காமிங்க. சின்ன ரெஸ்ட் இருக்கு. அதையும் சொல்லிடுறீங்க ஓப்பனா? சொல்லிடணும்லங்க. கண்டிப்பா. நாங்கள இருந்து வர்றவங்க தப்பா நினைச்சுக்கோ. இங்க காமிங்க. சின்ன இது இருக்கு. அது ஒர்க் பண்ணிக்கலாம். நாம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. அவங்க ரேட் சொல்றது கொடுத்துருக்கு. பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. இன்சூரன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாங்க. இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,500 ரூபாய் கேட்டுருச்சு. அதுல 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்கண்ணா. 1 லட்சம் ரூபாய்? 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஒரே ஓனர்ல ஒரு வண்டி. ஒரு ஓனர் வண்டி 1 லட்சம் ரூபாய்க்கு. ஏசி கண்டிஷன் எல்லாமே ஏசிலாம் ஜம்முன்னு இருக்குங்க. சூப்பரான இதுங்க. இப்ப நார்மலா புதுசா கார் ஒருத்தவங்க எடுத்து ஓட்டணும்னு ஓட்டி இப்பதான் பழகிருக்காங்க. இந்த வண்டி எடுத்துக்கலாம். வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு சூப்பரான வண்டி. இது மிஸ் பண்ணாதீங்க. ரெனால்ட் கிஃப்ட்டுங்கண்ணா. 2018 மாடலுங்க. வண்டி மட்டும் 3 ஓனர் கண்டிஷன் ஆகி போச்சு. ஓகே. டயர் 2 டயர் புது டயர் போட்டுருக்குங்க. காமிங்க. 2 டயர் புதுசு போட்டுருங்க. போட்டு அப்படியே தான் நிக்குதுங்க. 2 டயர் ஆஃப் பட்டன் இருக்குங்கண்ணா. ஓனர் மட்டும் 3 ஆயிடுச்சு. RXD மிடில் வேரியண்ட்டுங்க. இன்டீரியர் காமிங்கண்ணா. இன்டீரியர் பாத்துறலாம். நீட்டா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கும். வண்டி நல்ல வண்டி. நல்லா இருக்குங்க. 22 கிலோமீட்டர் கிடைக்கும் மைலேஜ். பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. என்னன்னா நம்ம பொங்கல் ஆஃபர் ஸ்பெஷல் டீம் கார்ஸ்ல ஆஃபர் போட்டுருக்குன்னா இந்த வண்டி இந்த கார் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி ஃப்ரீயா கொடுத்துறாங்க. என்னன்னா சொல்றீங்க? கார் எடுத்தா ஸ்கூட்டி ஃப்ரீயா போட்டுருக்குன்னா ஒன்றும் தப்பு இல்லை. பாத்துக்குங்க. இந்த கார் எடுத்தா ஃப்ரீங்களா? இந்த ஸ்கூட்டி ஃப்ரீயா கொடுத்துடலாம். 2 லட்சத்துக்கு காம்போ ஆஃபர் 2,90,000 கொடுத்துடலாங்க. வண்டி இந்த வண்டி மட்டுமே 3,000 லட்சம் ரூபாய்க்கு ஆஃபர் ஆயிட்டு இருக்கு. சூப்பர். இன்னைக்கெல்லாம் ஒரு பைக் அந்த மாதிரி பைக் ஆக்சஸ். இது 2017 மாடலுங்க. சாரி 16 மாடல். இந்த வண்டி ஃப்ரீயா கொடுத்துடலாம். இது 18, இது 16ங்க. சூப்பர். என்ன எப்படி கொடுக்க முடியும்? இந்த வண்டி பார்த்தா 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு போகும்னா ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். எவ்வளவு பிரைஸ் என்ன? 2,90,000 கொடுத்தோம். ரெண்டையும் சேர்த்து. ரெண்டையும் சேர்த்து. சோ ஒரு கார் வாங்கினா ஒரு பைக் ஃப்ரீங்க. கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் 2016 மாடல். இது 16ங்க. இது 18. கார் வாங்கிட்டு அப்படியே பைக் ஓட்டிட்டு போயிடலாம். சூப்பர் ஆஃபர்னா யாரும் கொடுக்காத ஆஃபரா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஹூண்டாய் அசென்ட்னா. அசென்ட்ங்க. ஓகே. 2005 ஒரே ஓனருங்க. ஈரோடு நம்பர் ஒரே ஓனர் கண்டிஷன். 2005ல இருந்து ஒரே ஓனர்ல தான் இருக்குது. அவர்கிட்ட தான் பார்ட்டிட்டு தான் வண்டி இருக்குதுங்க. 2005 ஒரே ஓனர். எஃப்சி மட்டும் எடுத்து கொடுத்துடலாங்கண்ணா. வண்டி சூப்பரா இருக்கு. டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ்லாம் நல்லா தருவலண்ணா? 24-25 கிலோமீட்டர் கிடைக்கும் டீசலுக்கு. சூப்பரா இருக்கு. இது அப்படியே ஸ்போர்ட்டி லுக்ல இருக்கு. அந்த காலத்துல ஒரு எப்படி சொல்றது, விருப்பப்பட்டு நிறைய பேர் வாங்கக்கூடிய வண்டியா இருக்கு. வாங்கின வண்டிங்க இது. கப்பல் மாதிரி இருக்கு. இது என்ன பிரைஸ் வருது? என்ன நான் இது பாத்தீங்கன்னா நீ மார்க்கெட்ல 1,50,000 ரூபாய் நம்ம 1,35,000 ரூபாய் கொடுத்துடலாம்ண்ணா. 1,35,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகே. இன்டீரியர் நீட்டா இருக்குங்க. பாத்துருவோம். முன்னாடி இது ஸ்டேரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்கு. சீட்டுமே நல்லா பக்கா கண்டிஷனா இருக்குங்க. வண்டி சூப்பரா இருக்குண்ணே. வெறும் 1,30,000 ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர் வண்டி. எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. மிஸ் பண்ணாம. இது வந்து லோ பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டியில ஒரு தரமான வண்டி. ஏசி நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் ஜம்முன்னு இருக்குங்க. வெறும் ஒரு பைக் வாங்குற காசுக்கு கார் வாங்க சொல்றீங்க. ஏசியோட வாங்கிக்கலாம். நல்ல கப்பல் மாதிரி லென்த்தா இருக்கும் வண்டி. டீசல் வேரியண்ட்ல உங்களுக்கு 25 கிலோமீட்டர் கிடைக்கும்ல. ஹூண்டாய் அசென்ட் பெட்ரோல் வேரியண்ட்னா. ஓகே. அதுல ரெண்டாவது வண்டி நம்ம இப்பதான் வண்டி பார்த்தோம். அது டீசல், இது பெட்ரோலுங்க. ஓகே. இது 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. திருச்சி நம்பருங்க. கலர் சூப்பரா இருக்குண்ணே. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும்னா. எந்த ஒரு ஸ்கிராச்சஸும் இல்ல. வண்டி தெளிவா இருக்குங்க. மைல்டு கிரீன் கலர்ல இருக்கு. இன்டீரியர்லாம் நீட்டா இருக்குங்கண்ணா. ஓகே. இன்டீரியர் காமிங்க. லெதர் சீட் தான் போட்டுருக்குதுங்க. உள்ள காட்டுவோம். நல்லா இருக்கு. ஏசி எல்லாம் நீட்டா இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் எல்லாம் 2004 2 ஓனர்ல இருக்குண்ணா.
இது எஃப்சில எடுத்து கொடுத்துடலாங்க. என்ன பிரைஸ் வருதுன்னா? ஆனா இது மார்க்கெட்ல 140 150 சொல்றாங்கன்னா நம்ம 1,27,000 கொடுத்துடலாம்னா ஏசி ரெடி, ஏசி நல்லா தான். ரெண்டுமே அப்ப பட்ஜெட்ல தான், ரெண்டு அசென்ட்டுமே 1,00,000. அது 25,000 சொன்னீங்க, 1,30,000 கொடுத்தோமா. இது 1,25,000. 2005 2004ங்க. 4 பெட்ரோல் வேணும், அது டீசலுங்க. ரெண்டுமே புத்தம் புதுசா தான் இருக்கு. இத்தனை வருஷம் நல்லா க்ளீனா இருக்குங்க, நண்டி நீட்டா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம்னா சூப்பரா இருக்குங்க. அடுத்த வண்டி பாத்துறலாங்களா? டாடா மேன்ஸாங்க, டீசல் வேரியண்ட், 2 ஓனர் தான். நல்ல கலர், வித்தியாசமான பர்பிள் கலருங்க. நிறைய பேர் லைக் பண்ணி எடுப்பாங்க அந்த கலரு. டார்க் கலர் டீசல் வேரியண்ட்டுங்க. இது பாத்தீங்கன்னா மைலேஜ் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் கம்பல்சரி கிடையாது. குவாட்ரேஜ் இன்ஜின் போட்டுருக்குதுங்க. ஓகே. இன்டெல் காமினா டாடா வந்து எப்பயுமே குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆமாங்க. லெதர் சீட் கவர் தான் போட்டுருக்குங்க. ஓகே, நல்லா இருக்கு. நல்ல பிரீமியமா இருக்கு. சீட் எல்லாமே தெளிவா இருக்கு. இந்த வண்டி என்ன பிரைசிங் வருது? அது 2011 மாடல் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 2 லட்சம் ரூபாய் போகுதுன்னா நம்ம அவ்வளவு கோட் பண்ணல. 2,10,000 கொடுங்க. அது பிக்ஸ் கிடையாது, நேர்ல வாங்க பேசி எடுக்கலாம். அதுல இருந்து கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம், எடுக்கலாமா. சூப்பரா இருக்கு. அலாய்வர் எல்லாம் போட்டு நல்லா இருக்குங்க. மாருதி 800 லோ பட்ஜெட் நிறைய பேர் கேக்குறாங்க, ஓட்டி போறது கேக்குறாங்க. அது இல்லாம இந்த சின்ன சின்ன ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வண்டி வாங்குறாங்கல்ல, முத வண்டி வாங்குறவங்க நிறைய பேர். நம்மகிட்ட 6 வண்டி போயிருச்சு, ஒரு வண்டி தான் நிக்குது. 800. ஆமா 800 ஆல்டோ 800 ஆல்டோ நம்ம கொடுத்தாச்சுங்க, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இது மாருதி 800. மாருதி 800 2004 மாடல், சென்னை நம்பர் தான். ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா, நல்லா குவாலிட்டி. இன்ஜின் 100% இருக்கும். நீ ஒரு மெக்கானிக்ல 10 மணி செக் பண்ணி எடுத்துட்டு போலாம். அந்த வண்டியை கூப்பிட்டு வந்து எடுத்துட்டு போலாம், செக் பண்ணி எடுத்து போலாங்க. எஃப்சி பாத்தீங்கன்னா 4 வருஷம் கரண்ட்ல இருக்குங்கண்ணா. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்ல இருக்குங்க. இன்டீரியர் மட்டும் காமிங்க. அப்படியே இன்டீரியர் பாத்திரலாம். இந்த சீட் கவர்ல கொஞ்சம் இதா இருக்கு, அது மாத்தி கொடுத்துடலாம் இல்லையா? முன்னாடி ஸ்டேரிங் இதெல்லாம் பாருங்க, எல்லாமே நீட்டா தான் இருக்கு. சீட் கவர் மட்டும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணா ஓகே பண்ணி கொடுத்துடலாம். இது என்ன பிரைஸ்? நம்ம கோட் பண்ண பிரைஸ் வந்தா 80 ரூபாய் கேக்குதுன்னா அதுலமே பிக்சர் கிடையாது, நேர்ல வாங்க அனலைஸ் பண்ணி எடுத்து தரேன் வண்டி. ஓகே, வெறும் 80 ரூபாய் தான். வெறும் 80,000 தான் கேக்குது. அதுவும் பிக்சர் கிடையாது, நேர்ல வாங்க. அதுல இருந்து சின்னதா எடுத்துக்கலாம், பேசி எடுத்துக்கலாம். சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க. நம்ம 100 ரூபாய் கார் ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா எந்த ஊரில் இருந்து வேணாலும் ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் பேர் ஊர் எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து 100 ரூபாய்க்கு கார் கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, ஆயுத பூஜைக்கும் சரி, அப்புறம் தீபாவளிக்கும் கொடுத்தாங்க. ஸோ இந்த தாட்டியும் பொங்கலுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அந்த 100 ரூபா காரை ஜெயிக்க பாருங்கள். அது போக நிறையா கார் காமிச்சிருக்கோம், ரொம்ப லோ பட்ஜெட் கார்லாம் காமிச்சிருக்கோம். வெறும் இந்த 1,25,000 1 லட்ச ரூபாய்க்கெல்லாம் கார். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கார் எடுத்தா ஒரு ஸ்கூட்டி ஃப்ரீயாகவும் அந்த மாதிரி ஆஃபர், விதவிதமான ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயுமே கேள்விப்படாத ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் என்ன ஸ்கார்பியோ கார் எடுத்தா 800 கார் ஃப்ரீயா கொடுக்குறோம். அதே அது எப்படி நம்ம சொல்லவே இல்லை. 2003 மாடல் மஹேந்திரா ஸ்கார்பியோ, ஓனர் மட்டும் 4 ஓனர் ஆயிடுச்சு. எஃப்சி வந்து 5 வருஷம் கரண்ட்ல இருக்குது. ஓகே, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்ல இருக்குது. அந்த ஸ்கார்பியோ கார் எடுத்தீங்கன்னா அந்த 800 ஃப்ரீயா கொடுத்துடலாங்க. கார் எடுத்தா 800 ஃப்ரீ. காருக்கு கார் ஃப்ரீ. இதோட மார்க்கெட் மதிப்பு பாத்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு போகுது. 2 லட்சமும் கிடையாது, 2 காரும் சேர்த்து காம்போ ஆஃபர் 2,20,000 கொடுத்துறேன். 2 கார் சேர்த்து வெறும் 2,20,000. மாருதி ஸ்கார்பியோ பிளஸ் ஒரு 800, அதுவுமே எஃப்சி 5 வருஷம் கரண்ட்ல, இது எஃப்சி 5 வருஷம் கரண்ட்ல இருக்குது. இது 2003 2004 மாடல். ரெண்டுமே நல்ல பக்கா கண்டிஷன்ல ரன்னிங் கண்டிஷன்ல மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துட்டு போலாம். சோ 2 கார் சேர்த்து வெறும் 2,20,000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர் முன்னாடி சொல்லவே இல்லை, எனக்கு கடைசியா சொல்றீங்க. கடைசியில தாங்க ஒரு பெரிய ஆஃபரே சொன்னாங்க. கார் வாங்கினா கார் ஃப்ரீ. முன்னாடி வந்து கார் வாங்கினா பைக் ஃப்ரீ சொன்னாங்க. இப்ப கார் வாங்கினா கார் ஃப்ரீன்ற விஷயத்த கடைசியில தான் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய ஆஃபருங்க. நீங்க நேர்ல வர்றப்ப இன்னொரு ஆஃபர் கூட சொல்லுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாம நேர்ல வாங்க. வெளியூர்ல இருக்க மக்களா இருந்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெளிவா சொல்லுவாங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோ லிமிட் பண்றேன். அது வரைக்கும் உங்கள்ட்ட விடைபெறுகிறேன். நான் உங்க கார்பரேட் தமிழன்.